பிரைஸலோட எல்லாம் நல்லா இருக்குங்க. கத்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. ஏசப்பா அதை எப்போதும் விரும்புகிறாங்க. என்னை கூட ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தைன்னா, திறந்த வாசலை உனக்காக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். மாமேரி நமக்காக ஆண்டவர் எப்பொழுதுமே வாசல்கள் திறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆமே, நம்முடைய ஆசையும் அதுதான். எப்பொழுதுமே வாசல்கள் திறந்திருந்தா நம்ம சீக்கிரம் அதை சுந்தரிக்கலாம். பாருங்க, நம்முடைய வேலைக்குரிய வாசல்கள், நம்முடைய பிஸ்னஸ்க்குரிய வாசல்கள், நம்முடைய ஊழியத்துக்குரிய வாசல்கள் திறந்தே இருந்தால் அது எவ்வளோ நல்லா இருக்கும், அது எவ்வளோ நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமை, வேதவசனம் சொல்லுகிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலிக்காமல் வசனத்தை நீ கை கொண்டிருக்கிறபடியா உனக்கு முன்பாக நிறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமா. நாவை ஒருவேளை வாசல் இன்றைக்கு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்படுகிறீர்களோ, எல்லா சுற்றிலும் எனக்கு வாசல்கள் அடைக்கப்பட்டதா இருக்கிறது, எவ்வளோ முயற்சித்தாலும் எனக்கு வேலை கிடைக்கல, எவ்வளோ முயற்சித்தாலும் இந்த வியாபாரத்தை என்னால் ஒழுங்காக செய்ய முடியல, எவ்வளோ முயற்சித்தாலும் இந்த ஊழியத்தில் எனக்கு வாசல்கள் திறக்கப்படலை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், திறந்த வாசலை உனக்காக வைத்திருக்கிறேன், திறந்த வாசலை உனக்காக வைத்திருக்கிறேன். ஆமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். நீங்கள் ஆசைப்படுங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக திறந்து வைப்பார் வாசல்களை. ஆமேன். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும், வார்த்தையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஆமேன். வார்த்தையை நீங்கள் கடைபிடிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்படும். உண்மையாயிருந்து பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் வாசல்களை திறப்பார். ஆமேன். அதை ஒருவனை பூட்ட மாட்டான். இந்த வார்த்தை நம்ம கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.